அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஒரு முக்கியமான பதிவுங்க. அதாவது உங்களுடைய கடன் சுமை தீர இந்த மாதத்தோட முடிவுக்கு வந்துவிட்டது. கடைசி நாள் இன்றைய தினம் மார்ச் 31ஆம் தேதி. இன்றைய தினம் வரக்கூடிய இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் என்பது மிகவும் ஒரு அற்புதமான பரிகாரங்க. வரக்கூடிய இந்த ஆண்டில் நீங்கள் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால், இன்றைய தினம் மார்ச் 31ஆம் தேதி நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வருங்க. நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்ப பதிவ பார்க்கலாம். இந்த மாத கடைசி நாளன்று நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது திங்கட்கிழமை என்றாலே விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளுங்க. விநாயகரை வணங்கி நாம செய்யக்கூடிய எந்த காரியமும் தடைபடாது. அது எல்லோருக்குமே தெரியுங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நாம முதலில் வணங்குவது அந்த விநாயகரை தான். எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் நம்ம முதலில் வணங்குவது அந்த விநாயகர் தான். விநாயகரை தரிசித்து வணங்கிவிட்டு தான் நம்ம அடுத்து உள்ள கோவிலுக்குள்ளே நாம செல்லுவோம். விநாயகருக்கு நம்ம தேங்காய் விடலை போடுவது மிகவும் ஒரு சிறப்பான ஒன்று. நமக்கு எல்லாவித பலனை அளிக்கக்கூடியவர் இந்த விநாயக பெருமான் தான். அதனால நீங்க இன்றைய தினம் காலையில எழுந்த உடனேயே ஒரு தேங்காயையும், ஒரு கட்டு அருகம்புல்லையுமே உங்க கையால வாங்கி பக்கத்தில் இருக்கும் விநாயக கோயிலுக்கு கொடுத்து விடுங்க. கொடுத்த தேங்காயை அர்ச்சனை செய்து உடைத்து திரும்பவும் அதை வாங்கக்கூடாதுங்க. அர்ச்சகர் கையில் கோவிலுக்கு அந்த தேங்காயை தானமாக கொடுத்து விடுங்க. அருகம்புல்லை விநாயகருக்கு சூட்டச் சொல்லி நீங்க இதை கொடுத்துடுங்க. காலையில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இவ்வளவு முக்கியமானதுங்க. இன்றைய தினம் யாருமே இதை தவற விடாதீங்க. விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள் இந்த திங்கட்கிழமை. நீங்க இந்த மாத கடைசி நாளன்று செய்யக்கூடிய பரிகாரம் என்பது ரொம்பவும் ஒரு அவசியமான ஒரு பரிகாரங்க. இன்றைய தினம் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் விநாயகர் பெருமானை கோவிலுக்கு சென்று அங்கு உங்களால் முடிந்தளவு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபாடு செய்யுங்க. விநாயகர் மந்திரத்தை சொல்லி விநாயகர் கோவிலை 3 முறை வலம் வந்து 3 முறை பிள்ளையார் போட்டு வைத்து 3 முறை நீங்க தோப்புக்கரணம் வைத்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. இதோடு என்னுடைய கடன் சுமை குறைந்திடணும், வாங்கிய கடனை எல்லாமே சீக்கிரம் திருப்பி அடைக்கணும் என்று பிரார்த்தனை செய்துக்கோங்க. வழிபாட்டை நிறைவு செய்துக்கோங்க. இப்படி வழிபாடு செய்யும்போது உங்கள் உள்ளங்கையில் 3 கிராம்பை எடுத்து செல்லுங்க. கிராம்பை உள்ளங்கையில் வைத்து பிள்ளையாரை வேண்டி திரும்பவும் வீட்டிற்கு வந்து திங்கட்கிழமை இன்றைய தினம் நீங்க இந்த கிராம்பை ஒரு பேப்பரில் மடித்து வைத்து உங்க பாக்கெட்ல அல்லது ஒரு பர்ஸ்ல வச்சுக்கோங்க. இன்றைய தினம் திங்கட்கிழமை இரவு தூங்க செல்லும்போது இந்த கிராம்பை 3 கிராம்பையுமே உங்களுடைய தலையை வலதுபுறமாக 3 முறை சுற்றி எரியும் கற்பூரத்தில் போட்டு எரிச்சுடுங்க. எரித்து அதை பொசுக்கிடுங்கங்க. இந்த மாதிரி கிராம்பை தலையை சுற்றி நெருப்பில் போடும்போது வாங்கிய கடனை எல்லாமே சீக்கிரம் நீங்க உங்களால அடைக்க முடியுங்க. நீங்க வேண்டுமென்றால் பாருங்க, கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய கடனை எல்லாமே திருப்பி அடைக்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சில நாட்களில் நீங்களும் இந்த கடன் இல்லாத மனிதர்களாக வாழ்வீங்க என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். விநாயக பெருமான் கோவிலுக்கு செல்லும்போது விநாயகரை சுற்றி வரும்போது நீங்க 3 முறை சுற்றி வரும்போதோ இல்ல அதிகப்படியான நேரத்தில் சுற்றி வந்தாலுமே விநாயகர் மந்திரமான ஓம் கம் கணபதியே போற்றி என்ற மந்திரத்தை நீங்க உச்சரித்தே நீங்க 3 முறை சுத்துங்க. அது ரொம்பவும் நல்லதும் கூடங்க. இந்த மந்திரத்தை நாம உச்சரிக்க உங்களுடைய வாழ்வில் கடன் பிரச்சனையே இல்லாமல் முழுவதுமே தீரும் என்பதை நம்பிக்கைங்க. நண்பர்களே, இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே விநாயக பெருமானின் மந்திரமான ஓம் கம் கணபதியே போற்றி என்ற மந்திரத்தை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.